ஹாய்ங்க, வெல்கம் டு பாவா விலாக்ஸ். ஆஃப்டர் லாங் டேஸ் பாய் வந்து சிங்கப்பூர் ரிட்டன். அப்படியே பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் தூக்கிட்டு வாக்கிங்லேயே வந்துக்கிட்டு இருக்கேன் நான். அதெல்லாம் இல்லைங்க, அதாவது இதெல்லாம் எடுக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஆனால் அதெல்லாம் சொல்லி ஆகணும், உங்கள் மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் சொல்கிறோம். அதாவது இந்த மாதிரிங்க 6:15 எத்தனை மணிக்கு வந்தீங்க பாய்? 6:30 வந்துட்டேன். 6:30 வந்துட்டார். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சு. 7:30 ஆயிடுச்சு. எங்கடா நடு ஹைவேஸில் நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஏற்றின கையோட ஒரு டீ சாப்பிட்டு போயிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு பாயோடலாம் டீ சாப்பிட்டு அப்படின்ட்டு இங்கே வந்து சாப்பிட்டோம். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது கூப்பிட வந்து நானும் சரவணாவும் வந்தோம், 2 பேர் வந்தோம். எங்கே அவனை காணான்னு கேட்பீங்க, அவன் இருந்தால் என்ன ஆகும், பிரச்சனையாகும் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. என்ன மணி 7:30 இழுக்கி விட்டு இப்படி நடுச்சாமத்தில் நடக்க விட்டோம். நடுச்சாமன்னா நைட்டுடா. சரி ஏதோ ஒண்ணுங்க, வேறு உச்சி வெயில் மண்டையை பொழக்குது எனக்கு. சரி விடு. வண்டியில பஞ்சருங்க. அதாவது என்னன்னா, அந்த வண்டி வந்து இப்போதான் ஒரு 10 நாள் கூட இருக்காது, 35,000 கொடுத்து ரெடி பண்ணியா. நாங்க அப்பவே சொன்னோம், அதை தூக்கி குப்பையில போடுறா வேஸ்ட்டு, அதை கூட வந்து அதுக்கு ஒரு மதிப்பு இல்லை போடுறான்னு. இல்லை அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சு வண்டி பஞ்சரு. காலையில் வண்டி ஒலட்டுது ஓட்டும் போது இப்படி ஆடு. அதுவும் போயிட்டு இவன் போயிட்டான், அந்த காத்தேல டயர் வச்சே அப்படியே எங்கேயோ போயிட்டான். எங்கேயோ போயிட்டு அப்படி இல்லை, என்ன சொன்னேன், பஞ்சர்லாம் இருக்காது, பல லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், நான் போய் காற்று அடிச்சேன்னா திருப்பி வந்துடுவேன். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான். ப்ரோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நான் போய் காற்றடிச்சு ரிட்டர்ன் வரேன் அப்படின்ட்டு. எங்கேயோ இருக்க பெட்ரோல் பங்க்கு போய் காத்தடிச்சுட்டு, பாய் பஞ்சர் நினைக்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க, அங்கிருந்து நடந்து வந்துருங்க அப்படின்றான். இதுல வேற பத்தாவதுக்கு பக்கத்துல பஞ்சர் கடையே இல்ல, என்ன பண்ண போறோம்னே தெரியல. அவர் யாராருக்கோ பஞ்சர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு 10 நம்பர். ஆமா, அதுக்கு பூரா அடிச்சு காலையில 7:30க்குனா வண்டியா கேட்குறாங்க பூரா, என்ன இந்நேரத்துல கொண்டு எங்கடா விட்டீங்க அப்படின்னு. என்ன பஞ்சர் பண்ண வேண்டியிருக்கு, நீங்களே காம்பஸ். அப்புறம் ஒருத்தர் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கினேன், இல்லைன்னா நீங்க 2 டயரை கூட நீங்க கழட்டிட்டு வீட்டுக்கு போய்க்கிங்க, அந்த வண்டியை நீங்களே வச்சுக்கணும்னு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு பாவம் மனுஷன். அந்த வண்டியை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன சொல்ல போறாருன்னு எங்களுக்கு தெரியல. அந்த வண்டியை உங்களுக்கு காமிக்கிறோம் நாங்க. இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்றாங்க. ஏப்பா இதெல்லாம் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் பார்க்க முடியாதப்பா அப்படின்றது. சொன்னா கேட்குறான், நாங்க அந்த வண்டியை தூக்கி குப்பையில் எறியலான்னா சபா அப்படின்றது. பேசாம பாய் இதுக்கு வந்து இதுக்கு தான் ஆட்டோ பிடிச்சே போயிருக்கலாம், வீட்டுக்கு போயிருப்பேன்டாரு. போங்கடா, சிங்கப்பூர்ல இருந்து வந்து கதற வர. நான் நைட்டு வந்து எங்க அக்காட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி காலையில வந்து குண்டா வந்துருவான் கூப்பிடுறேன், கரெக்ட் டயத்துக்கு வந்துருவானா. எங்க அக்கா கேட்ட முதல் கேள்வி அதான், கரெக்ட் டயத்துக்கு வந்துருவானா. பரவாயில்ல, பஞ்சுவாலிட்டி தான் ஃபாலோ பண்றானே அப்படின்னு. பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணா லைட்டா பஞ்சர் ஆயிடுச்சு, ரொம்ப பஞ்சர் ஆயிடுச்சுங்க. எங்கிட்ட அந்த வண்டி வச்சுட்டு எங்க கிடக்குறானே தெரியல. சரி கண்டுபிடிப்போம். இறக்கி விட்டு நான் கூட நான் வந்து இவனை கூப்பிடுவேன், ஒட்டளவுக்கு போகுமா. சரி டேய் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. 2 பேரையும் போக முடியாதுன்றாரு. கடைசிக்கு என்னை பஸ் ஸ்டாண்ட்லேயே இறக்கி விட்றா. அப்படி எம்ஆர்எஃப் தான் போகிறேன், அங்கே வந்துட்டு நான் கூட முள்ளு மாவு வந்து கூப்பிட்டுருவோம். சரி ரைட், அப்படி போய் நிற்க சொல்லுவோம், இப்படி வர சொல்லுவோம், இல்லை எங்கேயா உட்கார சொல்லுவோம், முள்ளு மாவு சொந்தம் நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே, ஓட்டோ நான் கூட ஓட்டிக்கிட்டு கீழே. ஓகே, இது லக்கேஜ் நீ வச்சுட்டு எங்கேயாவது உட்காடுறேன், ஏன்னா இதெல்லாம் ஏற்றணும். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. நானே நன்னா சத்தினம் தைதை நானே நன்னா சொல்லமா சொல்லு நானே நானே. பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ஏரியா. கடந்த 1 வாரம் நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன், என்ன பண்ணுறேன்னே தெரியல. கடைசியில் என்ன நம்ப ஆச்சு, அதான் நான் ஆட்டோவை பிடிச்சி போய் நின்றுட்டேன். அப்புறம் நான் போகிற வழியெல்லாம் ஆட்டோவாக நிப்பாட்டி கடைசியாக ஒரு ஆட்டோ நிப்பாட்டி அந்த ஆட்டோவில் போய் வீட்டில் போய் இறங்கி என் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா அது விளம்பரத்தில் வர்ற மாதிரி. இதுல பஞ்சர் போடுறதுக்கு காசு வாங்கினியா, ஆட்டோக்கு காசெல்லாம் வச்சு 200 இதுக்கு காலை வாங்கி நான் கம்மன ஆட்டோ பிடிச்ச வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பேன்டாடே. ஏன்டா அந்த ஏதோ ஒரு டெட்டால் வரம்பளத்துக்கு ஏதோ ஒன்று வரும், உங்க பர்த்டேக்கு உங்ககிட்டே காசு வாங்குறதான்ற மாதிரி
இவரை கூட்டு வர யாரு தெரியுமா அது விளம்பரத்துல அவர் வண்டியே வெட்டு வந்திருக்காரு. இந்த நிலைமை யாருக்காவது வருமா? அந்த டெட்டா விளம்பரத்துல வர யாரு தெரியுமா? கண்டேன் காதலி படம் பார்த்திருக்கியா? தமன்னா பரத் படம். ஆமா, ராசு மொக்க ராசு. அதுல வந்து அந்த தமன்னாவோட தங்கச்சியை ஒட்டி வருவாள்ல ரோஜா, அவதான்டா அந்த டெட்டா விளம்பரத்துல வரும். ஓ, ரொம்ப அவசியமே இல்ல பேச்சு. வீட்டுக்கு போகணும். மணி பாத்தீங்கன்னா 8:30 ஆச்சு. சரி போய் நாங்கள் சென்று வருகிறோம். உலக வரலாற்றே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அவரை பிக் பண்றதுக்கு அவர் வண்டியும் எடுத்துட்டு அவரே வர்றா. அப்படி என் படத்துல என்ன கேட்குவாங்க. At the starting of the week, at Summit Talks, you'll hear them speak. It's only